காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொல் விருந்து. இப்போ இந்த திருக்குறளுக்குடைய பொருளை நம்முடைய சாலமன் பாப்பையா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அதாவது, என் மனவேதனையை அறிந்து அதை போக்க என்னவர் அனுப்பிய தூதை என்னிடம் கொண்டு வந்த கனவிற்கு நான் எதை விருந்தாக படைப்பேன் அப்படின்னு தலைவி ஃபீல் பண்ணுறா. இப்போ இந்த திருக்குறளுக்கு நான் ஒரு குட்டி கதை ஒன்று பண்ணியிருக்கேன். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன, இது தலைவிக்கு பதிலாக இது 2 ஃப்ரெண்ட்ஸ், 2 நண்பர்கள், ஆண்கள் ஒரு கான்வர்சேஷன் பேஸ் போனால் எப்படி இருக்குங்க தான் ஒரு சின்ன கற்பனை. இந்த திருக்குறளுக்குடைய விளக்கத்தை ஒரு கதையோடு சொல்கிறேன். ஸோ அதனால் தயவுசெய்து இதை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இதில் என்னடா கார்த்திக்கு, ஏதாச்சும் ப்ராப்ளமா? மச்சான், ஒரே குழப்பமாக இருக்குடா. இவன் டோனே சரியில்லையே. நைட்டு அவன் என் கனவுல வந்தான் மச்சான். கனவுல வந்தாளா? சொல்லு. ஐ மீன் ப்ரொசீட் மச்சான். அவ்வளோ ஒரு ரொமான்டிக்காக இருந்தோம் மச்சான். என்ன ரொம்ப நேரம் பேசியிருந்தோம் கனவுல. நான் காலைல எழுந்திரிச்சு தான் அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன். இந்த மாதிரி சூப்பராக ஒரு கனவு கண்டி அப்படின்னு ஃபோன் பண்ணி அவள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். கேட்குற வரைக்கும் கேட்டு டபக்குன்னு டென்ஷன் ஆகிட்டான். ஏன் டென்ஷன் ஆனால், எதுக்கு டென்ஷன் ஆனால் ஒன்றும் புரியல. ஃபோனை வச்சுட்டா. நானும் பல தடவை கால் பண்ணி பார்த்தேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. அதான் அப்புறம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்களே, ஏதோ கனவுல வந்தால் உங்களுக்கு ஏதோ நம்ம விருந்து வைக்கணுமாமே. இப்போ அடுத்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. இதில் விருந்து என்ன விருந்து வைக்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்கிறா. விருந்தா? யார் சொன்ன உனக்கு அப்படி? யாருன்னா நம்ம தலைவர் திருவள்ளுவர் தான். ஆடா பாவி, டேய், திருவள்ளுவர் விருந்துன்னு சொன்னது நீ நினைக்கிறது கிடையாது. அப்போ யாது செய்வேன் கொல் விருந்து, அதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முதல்ல இந்த முழு திருக்குறள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே. காதலர் தூதொடு வந்த கனவினிற்கு யாது செய்வேன் கொல் விருந்து. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருவள்ளுவர் இதை தலைவி தன்னுடைய காதலனை நினச்சி ஃபீல் பார்த்தா எழுதிருப்பாப்புல. ஆனால் உனக்கு இந்த சுச்சுவேஷனில் இது பொருந்தும் மச்சான். அர்த்தம் சொல்கிறேன் கேளு. நீ அதை இப்படி புரிஞ்சுக்கோ. ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால அவளுடைய லவ்வர் அவளை போயிட்டு பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவள் ரொம்ப கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சுக்கிட்டே நைட்டு அவள் தூக்கத்தில் அந்த கனவுல அவனுடைய நினைவுகளை தூத அமுச்சு விட்ருக்கான் பார்த்தியா. அந்த கனவுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியாமல் அப்படியே மனம் உருகி ஃபீல் பண்ணுறாடா அவள். அப்பேற்பட்ட ஒரு காதலனுக்கு அவளோட உயிரை கொடுக்கறது கூட தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் அவள் ஃபீல் பண்ணுறா. அதாவது, அன்புக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே ஈடாகாது என்கிறதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீ என்னடானா நான் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் அவள் கோவிச்சிருப்பா. ஓ, அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கணும். சரி, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட. ஏன்டா, இது கூட நானார சொல்லித்தரணும்? நீ ஏன்ட்ட பேசுறதை விட்டுட்டு ஃபோன் எடுத்து முதல்ல அவளுக்கு கால் பண்ணு. அவள் எடுத்தான்னா, ஏய், நீ கோவப்படுறது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோடு சொல்லு. அவள் கோபம் தன்னாலே அடங்கும். அப்படிங்கிற? ஓகே, ரைட், பண்ணிவிடுவோம். ஹாய், நான் தான். இரு கட் பண்ணாத. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். உன் கோவம் கூட ரொம்ப அழகாக இருக்குண்டி. ஐ லவ் யூ. ஹலோ? டேய், திருவள்ளுவர் சொன்னதாண்டா நான் சொல்கிறேன். இது இப்போ ஏட்ட கோச்சிக்காது மச்சான். So back in the old days, when a special guest comes over to your house, you would cook them the most delicious special food and treat them like royalty. So through this Tiruvallur is saying that love is the greatest gift of all. So when someone that loves you so much and they even come in your happy dreams, you don't need money or expensive things to thank them. You just welcome them with a big smile
happy heart and love them right back.